ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படிடா ஹாரன் செட் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் நிறைய இருப்பீங்க. அதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் வெளியே போய்ட்டு நேராக கூகுளுக்குள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூகுளில் எடுத்து வச்சுருந்தேன். கூகுளுக்குள்ளே போய்ட்டு சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு அந்த ஹாரன் சவுண்டு இப்போ டவுன்லோட் பஸ்ஸுங்கிறத நீங்கள் அடிச்சுக்கோங்க. நான் அடித்து வச்சுருந்தேன். 2வது லிங்க்கை தொட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் நிறைய கோளாறுலாம் பண்ணியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இந்த டவுன்லோடு ரிங்டோன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் ஒன்று அது வந்து நீங்கள் பிடிச்சிச்சுன்னா வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா வைக்க வேண்டாம். எனக்கு வந்து அது பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் போலீஸ் சைரன். அதுக்கடுத்து அந்த கீழே உள்ள பஸ்காரனுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். அந்த தெரியுதுல, அதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அன்றைக்கி இது நல்லா இருக்கேன்ட்டு டவுன்லோட் போட்டேன். பார்த்தா இது என்னடான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது தான் தெரிஞ்சிச்சு இது ஆடுன்னு. அடுத்தது இது வந்து டவுன்லோடு போட்டேன். நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கொடுக்கணும். டவுன்லோட் போட்டுக்கோங்க. அது கொடுத்துட்டு ஃபைன் டவுன்லோட் ஆயிரும் மேலே, அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலேயும் நீங்கள் டவுன்லோடு போட்டுக்கணும்னா கீழே ஆறுன்னு நிறைய வரும். அதெல்லாம் எல்லாமே ஹிந்தியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஹிந்தி, பஞ்சாபி அந்த மாதிரி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒன்றுமே புரியலை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே புரியாமல் இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில, சும்மா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே பிடிக்கலை. பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கிட்ட பேருன்னு நினைக்கேன், எனக்கு ஒழுங்காகவும் தெரில. பார்த்தீங்கன்னா பேரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காளின்ட்டு ஹைடர். என்னடா பேர் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அதையே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்தது வேறு ஒரு லிங்க் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் சரியில்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி இதுவும் திருப்படியும் ஆடுன்னு வந்துச்சு. ஒரு ரிங்டோன் கொடுத்தேன், ஆடுன்னு வந்துச்சு. சரி டவுன்லோட் போடணுன்னு அப்படியே விட்டேன். ஒரு ரிங்டோன் போதுன்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக பஸ் கேமுக்குள்ளே வந்துடலாம். பஸ் கேமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நேராக வந்து கேரேஜுக்குள்ளே போய்ட்டு இந்த சவுண்டுமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டை கொடுத்துட்டு அப்புறம் டிவைஸ் கேலரிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுலேயும் கொஞ்சம் நிறைய கோளாறு பண்ணியிருப்பேன், இதையும் நீங்கள் கண்டுக்கிடாதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடான்னு புரியலை, என்னடா வருது அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்லேயும் நான் சொல்லியிருந்தேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு போயிட்டு அடுத்த திருப்பி என்னடா கொடுத்தோன்னு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வரும் பாருங்கள், அந்த வந்துட்டுலாம் இது கொடுத்துட்டு இப்போ ஆடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆடை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படியே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வருதா, நீங்கள் தொட்டு கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ஆடு வந்துச்சு, இப்போ நான் ஆடை ஸ்கிப் பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன்னா அப்படியே நேராக இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னா, மேட்ச்சுக்குள்ளே போய் இந்த ஹார்ன் எப்படி இருக்குங்கிறத காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுவும் மேட்ச்சுக்குள்ளே போய்ட்டோம். இதுலேயும் ஆடு வந்துச்சு, அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக இப்போ மேட்ச்சுக்குள்ளே போகிறதுக்கே எப்படி பார்த்தோன்னு 1 நிமிஷம் ஆக்கிடுவாங்களே. இந்த கேமில் வந்து நிறைய ஆடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரச்சனையே. பார்த்தீங்களா, நிறைய ஆடு ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே போகிறதே லேட் ஆகுது. இதையும் நான் சொல்லியிருந்தேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் முக்கியம் இருக்கும், அதனால் நம்ம மொதல் ஸ்க்ரீனை வச்சுட்டு பஸ்ஸு கிளம்புதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.